கத்திட்டு தான் என்ன பண்றது? இப்படி அழகி இருக்கிறா இல்லையா? ஏங்க அந்த ஜிப்பாக்காரர் தானே செயின் பிடிச்சு எடுத்தது? ஆமாங்க. அவர் என்ன கிளை போட்டாரா? வாச்சா செயினா மோதிரமா? ஏங்க நீங்களும் இந்த கம்பார்ட்மெண்ட்ல தானே இருந்தீங்க, என்ன போட்டாரு சொல்லக்கூடாதா? ஓகே பாவம், ரப்பர் நிப்பிள கீழே போட்டதுல இருந்து உலகத்தையே பறி கொடுத்த மாதிரி துடிச்சு போயிட்டா இல்ல? ஏன் சார் இந்த ரப்பர் நிப்பிளுக்கு ஆவா ட்ரெயின் நிறுத்துனீங்க? தப்புதாங்க. ஆனா அந்த குழந்தை ரப்பர் நிப்பிள கீழே போட்டதுல இருந்து ரொம்ப நேரமா நீங்க 250 ரூபாய் பெனால்டி கட்டணும். அடுத்த ஸ்டேஷன்ல கட்டிட்டு ரசீது வாங்கிங்க. ஓகே. ஏன் சார் ஆளை பார்த்தா டீசென்ட்டா படிச்ச ஒரு மாதிரி தெரியுது, சாதாரண 2 ரூபாய் பிரச்சனைக்கு 250 ரூபாய் ஃபைன் கட்டுறீங்களே. இந்தாங்க, இதுல எவ்வளவு பணம் இருக்கு, எங்க ஓடி போய் ஒரு நிப்பிள் வாங்கிட்டு வாங்க. என்ன சார் இந்த நடுக்காட்டுக்குள்ள போய் வாங்கிட்டு வர சொல்றீங்களே? இன்னும் 1 ஹவர்ல அடுத்த ஸ்டேஷன் வந்துடும், அங்க வேணும்னா முயற்சி பண்ணலாம். தெரியுதுல்ல, அந்த குழந்தையோட அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது குழந்தைக்கு அம்மா இல்லைன்னு சொன்னாரு. இப்போதைக்கு நான் எடுத்து கொடுத்தேன் ரப்பர் நிப்பிள், அதுதான் அம்மா. அதுக்காக 250 ரூபாய். சிக்னல் போட்டாங்க போங்க, இல்ல நீங்க வேற டிக்கெட் தண்டமா செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஏன் சார் எந்த ஊருக்கு சார் போறீங்க? பக்கத்துல பூலாம்பட்டின்னு ஒரு சின்ன கிராமத்துக்கு. பூலாம்பட்டி தான் உங்க சொந்த ஊருங்களா? சொந்த ஊர் மாதிரின்னு வைங்களேன். அப்போ சம்சாரம் குழந்தைங்க எல்லாம் பூலாம்பட்டி கிராமத்துல தான் இருக்காங்களா? போனா தாங்க தெரியும். சார் பேசுறது எதுவுமே புரிய மாட்டேங்குதுங்களே. மணி 9 என்ன காணமேன்னு கிடந்து போயிட்டு வா. சரி வா பவுன, வழக்கம் போல உன் மாம்பரில் அர்ச்சனையா? ஆமாங்க. உன் பவுன் இருக்காள, அவளை கூடிய சீக்கிரம் பைத்தியம் பிடிக்க போகுது போ. இனிமேதான் நான் பிடிக்க போகுது. ஏற்கனவே பிடிச்சிருச்சு. திங்கக்கிழமான ஒரு கோயில், செவ்வாய்க்கிழமான ஒரு கோயில், புதன்கிழமான ஒரு கோயில், ஒரு கோயில நெஞ்சில மாவளுக்கு எடுக்கிறா, ஒரு கோயில காவடி தூக்குறா, ஒரு கோயில குண்டு போட்டு நடக்கிறா. இதெல்லாம் பைத்தியம் இல்லாம வேற என்ன? என் வாயில என்ன மாட்டா வந்துட்டு போகுது. அவன் மாமனுக்காக ஏதோ வேண்டுதல் பண்ணிக்கிட்டு இருக்கா, அதை போய் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கலடி. ஏன் குஞ்சரம்மா, வேண்டுதல் பண்ணது ஒரு அர்த்தம் வேணா? அவன் மாமங்காரன் 7 வயசு பையன்ல ஊரை விட்டு போயிட்டான். அவன் இது வரைக்கும் எங்க இருக்கா என்னன்னு தகவலும் இல்ல, ஒரு கடுதாசியும் இல்ல. ஆனா இவ கட்டுனா மாமனத்தான் கட்டுவேன்னு ஒத்தக்கால நிக்கிறாளே. நானே வந்துருவா இருக்கிற நம்பிக்கையில தான் இருக்கிறா. அது சரி போ, அவன் மாமங்கார வந்தாப்புலதான் இவ கல்யாணம் நடந்தாப்புலதான். தலை நரைச்சு பல்லெல்லாம் போனதுக்கு அப்புறம் வந்து நிக்க போறான் பாரு. அப்போ வரல. ஊர்ல இருக்கிறவங்கள பத்தி பொருளி பேசுறதே உங்களுக்கு பொழப்பா போச்சுல. ஐயா உனக்கு வயசாச்சே, உனக்கு அது அறிவு வேண்டாம். எழுதி வச்சுக்கங்கய்யா, என்னைக்கு இருந்தாலும் என் மாமா வரத்தான் போறான், என் கழுத்துல தாலி கட்டத்தான் போறான். பவுனே, நீ கொடுத்த தேங்காயில பூ வந்திருக்குமா? நிச்சயமா இந்த வருஷம் திருவிழாவுக்குள்ள உன் மாமா வந்துருவான். ஏன் சார் இந்த ஸ்டேஷன் இறங்க போறீங்க? ஆமாங்க. வண்டி ஒரு நிமிஷம் சீக்கிரம் இறங்க. எதுக்குமா டூர் பீஸ்? அடுத்த ஸ்டேஷன் வர 1 hour ஆகும். நேக்கு
போர் அடிக்கிறது. இந்த 2 ரூபாய் வச்சு அந்த பாக்கியா தரையலா? ஏன் மாமி பாக்கியாவை கொடுனா கொடுத்துட்டு போறேன். இதுக்கு போய் 2 ரூபீஸ் கொடுக்கறேன்னு சொல்றேன். என்ன புடிங்க, இது ஒரு ஹெல்ப் தானே. Don't miss it. No, 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 it's all right. It's very kind of you. Thank you, thank you. You are welcome. Bye bye. See you. Bye. 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 அச்சச்சோ, அந்த மிலிட்டரிக்கார முட்டாள்தனமா ரயில் பாஸையும் டிக்கெட்டையும் இதுலயே வச்சுட்டு போயிட்டானே. குட் மார்னிங். டிக்கெட்டா வருது. ஐ எம் கமாண்டோ கேப்டன். வீர சாகசங்களுக்காக இது வரைக்கும் நான் வாங்கின விருதுகள் இருக்கே அது. சாரி. இப்ப ட்ரெயின்ல ஒரு மாமி என்கிட்ட பாக்கியா புஸ்தகம் கேட்டு வாங்கிட்டு போனாங்களே, நீங்க கூட அந்த மாமி பாத்துட்டு இருந்தீங்களே. இந்த கதையில வேண்டாம், டிக்கெட்டுங்க. அதான் அந்த டிக்கெட்டை தான் பாக்கியா புஸ்தகத்துக்குள்ள பத்திரமா வச்சிருந்தேன். ஆனா தவறுதலா அத மாமி கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். எனக்கு இப்ப தேவை டிக்கெட். ப்ளீஸ், நீங்க என்ன நம்பித்தான் ஆகணும். See my rank, my awards. நான் தப்பு பண்ணுவேனா? மிலிட்டரியில எந்த பிரிவு? எல்லை பாதுகாப்பு. எந்த பாடல இருக்கீங்க? காஷ்மீர். காஷ்மீரை நீ காப்பாத்துன மாதிரி தான். போ போயா. டேய், தேங்காய் பழம் சாப்பிடலாமா? ஐயர் கேட்டா கொடுக்க மாட்டாரே. இரு, நான் எடுத்துட்டு வரேன். சாமி, என்னடா? அதான் அங்க பாருங்க கார்டன். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. டேய், திருட்டு பயல, இல்லடா உங்க அப்பனை கூட்டிட்டு வந்து பேசிக்கிற. இந்தாங்கடா, ஆளு பாதி பாதி சாப்பிடுங்கடா. தேங்காவும் சாப்பிடுங்கடா. அதோ பாருங்க, உங்க பையன் தேங்காய் பழம் சாப்பிட்டு இருக்கான். இந்த வயசுல சூட கத்துக்கிட்டியா? ஒரு 2 கைக்கு பழுக்க பழுக்க சூடு போட்டா தாத்தா உனக்கு புத்தி வரும். போட்ல இறந்துக்கு டிக்கெட் 1 ரூபா. ஓ, டிக்கெட்டா? ஆமாங்க. சாரி, மறந்து போயிட்டேன். சாமி, போட்ல எடுத்துங்க. பெரியதன் வந்திருக்காரு, ரிவர்ஸ்ல வாங்க. 10 நாளா வேலை வெட்டிக்கலாம் இருந்தோம். ஏதோ இன்னைக்கு தான் வேலைக்கு போய் கஞ்சி குடிக்கலாம்னு புறப்பட்டோம். இப்ப இவர் வந்ததுனால அந்த வேலை இல்லைன்னு ஆயிப்போச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? அவர் போட்ல ஏறதுனால உங்களுக்கு எப்படி வேலை போகும்? மிலிட்டரிக்கார இவங்க எல்லாம் 8 மணிக்கு வேலைக்கு போறவங்க. அவரு ஊருக்கு பெரியவனா. அவரு போட்ல ஏறினா இவங்களால இறக்கி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவர் அக்கறையில் கொண்டு விட்டுட்டு திரும்பி வந்ததா இவங்களை கூட்டி போவாங்க. அதுக்கு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆயிருங்க. அவ்வளவு நேரம் கழிச்சு போனா இவங்க வேலைக்கு போய் சேர முடியாதுங்களா? என்ன போட் நிக்குதே? என்னடா ஆச்சு மாறிப்பா? மிலிட்டரிக்காரு அவர் தான் முதல்ல போட்ல ஏறினாரா. அவர் அக்கறையில் கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த உங்களை ஏத்திட்டு போக சொல்றாரு. மிலிட்டரி ஐயா யார் தெரியுமில்ல? தெரிஞ்சு எனக்கு ஒண்ணும் ஆக போறது இல்ல. இந்த ஊருக்கு ஐயா தான் ஐயா பெரியதானா? நான் இந்த ஊர்ல வெளியூர். என்னங்க இது? அதனால எல்லாத்துக்குமே ஏற கூடமா பதில் சொல்லிட்டு இருக்கா? டேய், நீ அவங்கிட்ட பேச வேண்டாம், மாரியப்பங்கிட்ட பேசு. டேய் மாரியப்பா, இப்ப நீ மரியாதையா போட்ட கரைக்கு கொண்டு வரல, உன்னையும் டிரைவரையும் பின்னிடுவோம். சாமி, இது பாரு, நீ எந்த காரணம் கொண்டும் போட் அங்க திருப்ப கூடாது. சார் உங்களை பார்த்தா நல்ல மாதிரியா தெரியுது. ஆனா அவங்கள ஒரு மாதிரியான ஆளுங்க. சாயங்காலம் எங்களை ஏதோ பண்ணிடுவாங்க சார். சரி, டிரைவர் எந்திரிச்சு மேல வர சொல்லு. சாமி மேல வாங்க. பாத்தீங்களா, டிரைவர் மேல வந்துட்டான். என்னதான் இருந்தாலும் நீங்க என்ன நம்ம ஆளுகளுக்கு பயம் இருக்கு. என்னது மிலிட்டரிக்காரர் உள்ள நீங்க போறான்? நல்ல வேலை நீங்க வந்ததுனால உங்களுக்கு குழப்பம் நடந்துச்சு. இல்லனா ஒரு நாள் கூலி வீணா போயிருக்கும். நீங்க நல்லா இருக்கணும். தேங்க்யூ. போய் பந்த கேள்றா. வாங்க. பரவாயில்ல, வாங்க. வேண்டாம். நண்டு போலாமா?
போ. இந்த துணிப்பந்தை வச்சு எரிபந்து விளையாடுறீங்களா? இந்த துணிப்பந்துக்குள்ள புளியும் கொட்டை வச்சு கட்டிருக்கியா? இல்ல, கல்லு. கல்லா? அதான் அடி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா விழுந்தது. ஏன் இதை விட ஒரிஜினல் பந்து வாங்கி விளையாடலாம்ல? வாங்கலாம். காசு? காசு அது ரொம்ப முக்கியமான பிரச்சனையாச்சே. இந்த பணத்தை வச்சு புதுசா ஒரு பந்து வாங்கி விளையாடுங்க போங்க. சார், என்ன வென்றி ஆபீசர் போல இருக்க? சார், உங்களுக்கு என்ன வேணும்? ஸ்ட்ராங் டீ. பால் கூட தீந்து போச்சே. பால்கார எவன்ற? மணி 10 ஆச்சு, இன்னமா பால் கறக்குற? அந்த காலத்துல என் வயசு முறுக்கல. நான் பால் கறக்க உட்கார்ந்தேன்னா அதை வேடிக்கை பார்க்க ஆணும் பெண்ணு அதை மோதிக்கிட்டு இருக்கும். மடிய பிடிக்கிறதும் தெரியாது, பாலை கறக்கிறதும் தெரியாது. நம்ம கிட்ட அப்படி ஒரு நெளிவு சுழி. ஆனா இப்போ வயசாகி போச்சு. முட்டி போட்டு உட்கார்ந்தாலே மூச்சு வாங்குது. சீக்கிரம் கறன்னா எப்படியப்பா கறக்க முடியும்? கொஞ்சம் லேட்டு தான் ஆகும்பா. பசுமனையா, என் மவங்கிட்ட இருந்து ஏதாவது கருதாச்சு வந்துச்சுங்களா? யோ, உனக்கு கொஞ்சம் கூட மண்டையில மசாலாங்கிறதே கிடையாதுயா. ஏன்னா காலையில ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை என் பையன் கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கா, என் பையன் கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கான்னு எவன் உயிரை வாங்குறிய? அவன் இருக்கானா இல்ல செத்து தொலைஞ்சானு எவனுக்கா தெரியும்? பையன் படிப்பா படிக்க மாட்டான். நீ யாரு அவன் காலை பத்தி திருவத்துக்கு? வெள்ளிக்கிழமை அதுமா அவன் சொன்ன வார்த்தையை கேட்டில்ல? என் பையன் ஓடி போய் வந்தான்டா. அதுக்காக எப்போ வராம இருக்க போறானா? வயதான காலத்துல கொஞ்சம் வைக்க புள்ள இல்லைன்னு என் மனசு துடிக்கிற துடிப்பு எனக்கு தாண்டா தெரியும். தம்பி, நீங்க ஊருக்கு பூசா இருக்கீங்க. நான் சொல்ற நியாயத்தை கேளுங்க. ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு ஒரு பையனை பெத்தேன். அவன் வந்து கொள்ளி வைக்கலன்னா இந்த கட்ட வேணுமா தம்பி? நீங்களே சொல்லுங்க. இப்படி எங்க விட தெரியலையே. இது என்ன கொள்ளி? என்ன பாது? நான் அந்த கொள்ளியை பத்தி சொல்லிட்டு இருக்கேன், நீ இந்த கொள்ளியை கொண்டாந்துருக்க. இப்போதைக்கு உங்களுக்கு தேவை இந்த கொள்ளி தான். பத்த வைங்க. சின்னசாமி, என் சின்ன எங்கடா போயிட்ட? ஊரு போய ஊரா கேவலமா பேச வச்சுட்டேடா. இந்தாமா சூடாமே, உங்க அப்பா காலங்காத்தால கச்சேரி ஆரம்பிச்சுட்டான். வந்து கூட்டிட்டு போ. என் கண்ணு உன்னை எப்படா பார்க்க போறேன்? ஏன்பா இந்த பாரு, ஏன் அழுதுட்டு இருக்க? ஏங்க, உங்களுக்கு எல்லாம் எங்க அப்பா அழ வச்சு பாக்கலன்னா பொழுதே போகாதா? ஐயோ, நாங்க ஒண்ணும் சொல்லலாமா? உங்க அண்ணன் இன்னுமா உயிரோட இருக்க போறான்னு அந்த போஸ்ட்மேன் ஒரு வார்த்தை கேட்டா அப்படி. அதுக்கு போய் உங்க ஐயா இந்த அழுதுட்டு இருக்காப்ல. இத பாரு, அண்ணன் என்னைக்கு இருந்தாலும் வந்துரும். நீ தைரியமா இரு. வந்து உன் கண்ணாரத்தை பண்ணி வைப்பானா? பண்ணி வைப்பாரு. வா, நீ சொன்னா சரி. வீடிக்கு கொள்ளி வைக்க தம்பி, நான் வரட்டுமா? வேணாண்டி, வேணாண்டி. பாவி, உன் தலையில நீ ஏன் மண்ணெல்லி போட்டுக்கிட்டியே? நீ எல்லாம் ஒரு பொண்ணுக்கு லட்சணம். இது பாரு, என் வாயில நல்லா வந்துரும். எனக்கு என் மாமன் தாங்க இந்த ஊருக்கே தெரிஞ்ச சமாச்சாரம். எந்த மூஞ்சி வச்சிருக்கேன் இந்த வீட்டுல பொண்ணு கேட்க வந்திருக்கீங்க? நாங்க வரலடி, உங்க ஆத்தாக்காரி சொல்லிதான் நாங்க வந்தோம். அப்ப எங்க ஆத்தாலியே பாருங்க. பொண்ணா பார்க்க வந்திருக்கான், சாசா பார்க்க வந்திருக்கான். இது பாரு, கடைசி முடிவா சொல்றேன். நீ மட்டும் மனசை மாத்திக்கலன்னா வீட்டுக்கு பின்னாடி அரளி செடி இருக்கு. அரைச்சு குடிச்சிட்டு கண்ணை மூடிடுவேன். நீ எப்படியோ தொலைஞ்சு போ. நீ இனிமே தானே பறிச்சரிக்கணும். நான் ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். இனிமே யாராவது என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க, நான் முதல்ல குடிச்சிருவேன். பாத்தியா, பசங்க வச்சிருக்காளே. நில்லடி, நில்லடி. அட பாவி, எல்லாம் ஒன்னால வந்தவனே. என் உசுரை வாங்குறதுக்குன்னு அண்ணனை வந்து பிறந்திருக்கியே. ஒரு ஓடுகாலி பிள்ளைய பெத்துட்டு என் பொண்ணோட வாழ்க்கையே சீரழிச்சிட்டியே. இந்த அத்தை, இதெல்லாம் உன் பொண்ணோட வச்சுக்க. என் அண்ணனை இதுல எல்லாம் இழுக்காத. ஆமா, பெரிய அண்ணன். பின்ன உன் பொண்ணுக்கு மூக்கு மொழி நல்லா இருந்திருந்தா இத்தனை நாளைக்கு எவராவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பா. ஏண்டி, என் பொண்ணுக்கு மூக்கு மொழி நல்லா இல்ல, உனக்கு நாடி மூக்கு மொழி நல்லா இல்ல. எனக்கு எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஏன் நேரம் மாதிரி உன் பொண்ணுக்கு வருமா? என்ன போனுது? என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்களே, எங்க ஆத்தா கடையில இருந்து வாங்கி வச்சேன். உனக்கு பிடிக்குமே கொண்டு வந்தேன். இந்தா. இன்னும் எங்க ஆத்தா கத்திக்கிட்டே இருக்கா. ஆரம்பிச்சா நிறுத்த மாட்டாளே. அத சூடாமணி பாத்துக்க விடு. இந்த பாரு, என்ன நடந்தாலும் சரி, உன் மனசை மாத்திக்காத, இப்படியே இரு. என்னைக்கு இருந்தாலும் என் பையன் வரத்தான் போறான். அவனுக்கு உனக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைக்கத்தான் போறேன். மிலிட்டரிக்காரரா,
அது தினம் நடக்கிற கதை தான். டீ யாரோட போது பார்த்து சாப்பிடுங்க. இல்ல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். உண்மையிலேயே அந்த பொண்ணு மாமனுக்காக தான் காத்துட்டு இருக்கா, இல்ல வந்த மாப்பிள பிடிக்கலங்கிறதுனால மாமன் எங்கேயுமே சாக்கு போக்கு சொல்லுதா? சே, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அந்த பொண்ணு மாமன்னு மாமனுக்காகவே தான் வாழ்ந்துட்டு இருக்கு. அது எப்படிங்க? அந்த பையன் 7 வயசுலயோ 8 வயசுலயோ ஊருட்டு ஓடிட்டாங்கறாங்க. அப்ப இந்த பொண்ணுக்கு எந்த விவரம் தெரியாது, அவன் கருப்பான்னு தெரியாது, சிகப்பான்னு தெரியாது. ஆனா இன்னும் அவனையே தான் சதா நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான்னா குழப்பமா இருக்கே. சந்தேகப்படுறத பார்த்தா அந்த பொண்ணு முன்னாடியே போய் படிமா படியாதான் டெஸ்ட் பண்ணி போட்டுருக்க. ஏன் டெஸ்ட் பண்ண தப்பாயிருமா என்ன? ஐயோ வெற்றிக்கார, அந்த பொண்ணு ஒரு மாதிரி பின்னால போனீங்க, காலில் இருக்க செல்படுத்த அடிச்சு விடுவான். அப்புறம் உங்க கவர்மெண்ட் போயிடும். பாப்போமே. அது சரி, நீங்க யாரு என்ன எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கீங்கிற ஒரு விவரமும் சொல்லவே இல்லையே. நான் சும்மா இந்த ஊரை சுத்தி பார்க்கலாங்கக்கா வந்தேன். டீ எவ்வளவுங்க? ₹1. ஆமா, இந்த ஊர்ல தங்கறதுக்கு நல்ல லாட்ஜ் ஏதாவது கிடைக்குமா? லாட்ஜா? இந்த ஊர்ல அது மாதிரிலாம் ஒண்ணு இல்லைங்க. வடக்கு தெருவுல ஐஸ் ரூட் ஐயர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தன்னோட வீட்டுல ஒரே ரூம வாடகைக்கு விடுறாரு. இந்த தடுப்பூசி போடுறவங்க குடும்ப கட்டுப்பாடு அதிகாரிங்க வந்தாங்கன்னா அங்கதான் தங்குவாங்க. நீங்க வேணா போய் முயற்சி பண்ணி பாருங்க. ஐஸ் ஃப்ரூட் ஐயர்? நாங்க தான் ஏதோ ஐஸ் போட்டு ஐயர்னு கூப்பிடுறோம். நீங்க அவர் முன்னால போய் ஐஸ் போட்டு ஐயர்னு கூப்பிட்டாதீங்க, பெரிய பிரளயமே கிளம்பிடும். என்னது ஐஸ் ஃப்ரூட் ஐயர்னா என்ன? அது பெரிய சிதம்பர ரகசியங்க. அவர்தான் பிரளயமே கிளம்புன்னு சொல்றாருல, அதையே கேட்டுட்டு புறப்படுங்க. ஏதோ மர்மம் இருக்கு. ஐஸ் ஃப்ரூட் ஐயர் பட்டோ போறோம்னு நினைக்கிறேன். என்ன தண்டெடுத்த சரியான சோம்பேறி. இன்னும் செத்து நாய் கிடைக்கும்ல. எக்ஸ்கியூஸ் மீ. எனக்கு வெளியூர் தங்கறதுக்கு இங்க ஏதாவது ரூம் கிடைக்குமான்னு விசாரிச்சேன். இந்த வீட்டு அட்ரஸ் சொன்னாங்க. You are from? காஷ்மீர். பட்டோ சின்னவன் பின்னாடி கிணத்து பக்கம் விளையாண்டுருக்கா, என்னன்னு போய் பாத்துட்டு வா. பெரிய கூட இருக்கானா? நீங்க கவலைப்படாதே. நீங்க எத்தனை நாள் தங்க போறீங்க? ஒரு 10 நாளைக்கு. பட்டோ அடுப்புல தீர வாசல் வருது, என்னன்னு போய் பாத்துட்டு வாங்க. இன்னும் அடுப்பே மூட்டலனா? இங்க ஒரு நாள் தங்கறதுக்கு ரூம் வாடகை 10 rupees. இட்ஸ் ஓகே. பட்டோ நான் என்ன சொல்றேன்னா, சும்மா குறுக்க பேசாதல்ல. வந்து நம்மள பத்தி என்ன நினைப்பா? நான் பதில் சொன்னா என்ன தப்பு? நேக்கு மட்டும் வாயிலையோ? ஏன் நான் பேசல என்ன தப்பா கண்டுபிடிச்சே? டான்செட் மாட்டிட்டு வந்து கூடாது. உடனே இங்கிலீஷ்ல அலட்டி கட்டிடுவே. சிஸ்டர், என்ன சொன்னே? இல்ல மாமி அசல் என் சிஸ்டர் மாதிரியே இருந்தாங்க, அதனாலதான் ஒரு பாசத்தோட சிஸ்டர்னு சொன்னேன். கரெக்ட். பட்டோ இவர் பாக்கெட்டுக்கு அசப்பல உன் தம்பி விச்சு ஜடல இல்ல? இல்லனா எங்க அத்தை பையன் கோபு மாதிரி இருக்காருனா? இல்லடி, இவர் உன் தம்பி விச்சு ஜாலதாண்டி. சரி, ரெண்டு கலந்த மாதிரி வெச்சுக்கோங்களே. அது எப்படி கலக்கும்? நீங்க வாங்க, மீதி எல்லாம் உள்ள போய் பேசிக்கலாம். அவளுக்கு எப்படியோ, நேக்கு நீ அவ தம்பி விச்சு ஜாலதான். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். பரவாயில்ல சொல்லுங்க. கத்தல காபி சாப்பிட ஹோட்டல் போனேன்னா 2 rupees சார்ஜ் பண்ணுவா. அதே என்னடா 150 கொடுத்தா போதும். நல்ல ஃபில்டர் காபி போட்டு கொடுப்பேன். அதுலயே குழந்தைகளும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுப்பா. அதே மாதிரி டிஃபன் சாப்பிட ஹோட்டல் போனேன்னா 5 rupees சார்ஜ் பண்ணுவா. அதே என்னடா 3 rupees கொடுத்தா போதும். உங்களுக்கு இட்லி வேணா இட்லி, தோசை வேணா தோசை, ஆப்பம் வேணா ஆப்பம், உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பண்ணி போடுறேன். அதுலயே குழந்தைகளும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுப்பா. அதே மாதிரி சாப்பிட ஹோட்டல் போனேன்னா 15 rupees சார்ஜ் பண்ணுவா. புரியுது சாமி. நான் இனிமே ஜலம் சாப்பிடுறதுனா கூட உங்க ஆத்துல தான் சாப்பிடுவேன். அது மட்டும் இல்ல, நான் உங்களுக்கு 500 rupees பணம் கொடுக்குறேன். யாரும் குறைச்சலா சாப்பிட வேண்டாம், வயிறார திருப்தியா சாப்பிடுங்க. ஓகே? உண்மையிலேயே நீங்க என் அத்தை மக கோபு தான். கோபு இல்லடி, உன் தம்பி விச்சு. சுவாமி 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 சுவாமி. ஐயோ ஏன் மாமி, ஏன் ஐஸ் ஃப்ரூட் ஐயர்னா ஒரு கோவம் வருது? சி போங்க, அத பத்தி கேட்காதே, நீக்கு வெக்கமா இருக்கு. சி சி சி, விச்சு விச்சு விச்சு. இந்த வரலட்சுமி, ஏதோ என்கிட்ட இல்லாத கொடுமை. ராத்திரில திருட்டுத்தனமா உன்னை அவுத்து விட்டு அடுத்தவங்க காட்டுல மேய விடுறேன். நீ என்னடா நான் பசிக்கு மேயாம ருசிக்கு மேய்ஞ்சிட்டு விடியால 4 மணி ஆனாலும் வரமாட்டேங்கிறீங்க திரும்பி. அது ரொம்ப தப்பு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு மாட்டிக்குவேன். கரெக்டா 3 மணிக்குள்ள வந்துரும். போமா லட்சுமி, போ போ. டேய், நான் உட்கார்ந்திருக்க தெரியல? துரை இறங்கி நடந்து போக முடியாது? கொஞ்சம் கூட மரியாதை மீச்சிட்டு போறேன். ஏதோ கவனத்துல இப்படி நடந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க எஜமா. ஏய், நீ யாரா? என்ன முறைக்கிற? யோ இங்க வாயா. என்ன ஏட்டையா? டெலிபோன் ரிசீவர் எடுத்து கீழே வையா. நீ என்ன வக்காலத்தா அவனுக்கு? ஐயா, டிஎஸ்பி ஆபீஸ்ல உங்களுக்கு போன் வந்திருக்கு. என்ன சைக்கிள் இறங்க வந்ததுக்கு அடிச்சாரா? ஆமாங்க.
மிலிட்டரினா அதிரடின்னு எனக்கு தெரியும். நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அவர் தான் தப்பு பண்ணிட்டாரு. அவர் சார்பில் நான் மன்னிப்பு கேட்கிறேன். போங்க. இருக்கலாங்க, ஆனா ஒரு வயசு அந்த மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்றேன்ல. இந்த பாருங்க மாவெல்லாம் கொட்டி கிடக்குது. அள்ளி கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க. பட்டாளம் அவெல்லாம் ஒரு டைப்பு. அசைவத்து ரொம்ப அசைவம். வம்பு வேணாம், வந்துடும். போங்க. அப்பா என்னடே என்னடா விளையாட்டுது? பசு விளையாட்டு மாமா. அது சரி, ஆக்சிடென்ட் ஆகுதுல்ல? அதான் மாமா விளையாட்டு. திடீர்னு பிரேக் அடிச்சா கீழே விழாம நிக்கணும். மிலிட்டரி மசாஜ். இது பண்ணா உடனே வலி நிக்கும். என்ன பேர் சொன்னீங்க? மிலிட்டரி மசாஜ். ஓகே, போங்க போய் விளையாடுங்க. டேய் தரடா, நான் நிக்கணும். ஏய் நான் தான் நிக்கணும். ஏய் நான் தான்டா. போலாமா? ரைட் ரைட். பாப்பா பாப்பா. மாமா பெரிய ஆக்சிடென்ட். போங்க. மிலிட்டரி மசாஜ். இல்ல, அது அவங்களுக்கு சரியா வராது. மாமா அக்கா பா மாமா. நீங்க தான் சொன்னீங்க மசாஜ் பண்ணா உடனே வலி நிக்கணும். போங்க மாமா. சரிடா, வலி எவ்வளவு என்னன்னு சொல்லி முதல்ல விசாரிச்சுக்குவோம். சாரி, பசங்க அறியா பருவம் பாருங்க, பஸ் விளையாட்டு விளையாண்டாங்க. அதுல தெரியாம வந்து மோதிட்டாங்க. இதெல்லாம் நான் உன்கிட்ட கேட்கலையே. கேட்கல, இருந்தா கூட விபத்து எப்படி நடந்ததுன்னு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கலாம்னு நினைச்சேன். உன்னோட விளக்கெல்லாம் வேற அவகிட்டயாச்சும் வச்சுக்கோ, என்கிட்ட வேண்டாம். எக்ஸ்கியூஸ் மீ, கூடை விட்டு போறீங்களே? கீழே போடு, அப்புறமா எடுத்துக்கிறேன். போதும் வாய முடியா. கேவலம் 1100 ரூபாய் பணம். அத கேட்க வந்தா இப்ப வருது, அதோ வருது, இதோ வருது, இங்க வருது, அங்க வருது. இதே பாட்டை பாடிக்கிட்டு இருக்கானே. நடந்து நடந்து 4 ஜோடி செருப்பு தேஞ்சு போச்சு. பின்னாடி பசுமாடு இருக்குது. ஓட்டியாடா. கொஞ்சம் இருக்கீங்க ஐயா, உங்க காலை வேணாலும் பிடிக்கிறேன். அப்பா கொஞ்சம் இப்படி வா. சுரமணி, நீ யார் யார் காலையில விழுந்துட்டு இருக்கும் போது என் காதுக்கு தோடு ஒரு கேடா. என்னம்மா இது அடமான வச்சு பணத்தை கொடு. விசிலு நீங்க தான் அடிச்சீங்களா? யாருக்கு? நமக்கா தான் அடிச்சீங்களா? நல்லா இருக்கு. இப்ப நான் அடிக்கிறேன், பாக்குறீங்களா? குட். என்ன இப்படி ஒரு பாடிக்காரா? டேய் சொக்கா, இந்த ஆள் இந்த இடத்தை விட்டு இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் அசையக்கூடாது. அப்படி மீறி அசைஞ்சாரு, உன் இஷ்டம் போல 1 கிலோவோ 1/2 கிலோவோ புடுங்கிடு. எதா இருந்தாலும் பேசிட்டு ப்ளீஸ். இல்ல இல்ல, நீதான் மன்மதராசனாச்சே. சாயங்காலம் வரைக்கும் நாய் கூட விசில் அடிச்சிட்டு, அப்பதான் புத்தி வரும். இல்ல இல்ல, ஒண்ணும் பண்ணிடாத. நான் அமைதியா உட்காந்துறேன். மிலிட்டரிக்கார நிலைமை இப்படியா? பிரமாதம்டா. எனக்கு கூட இப்படி ஒரு ஐடியா வரல பாரு. அது நான் குளிக்கிறதுக்காக ஆத்தங்கரைக்கு போயிட்டு இருந்தேனா, பவுனு வந்து நீ வெளியூர்காரன், எங்க ஊர் ஆத்துல நீ குளிக்கூடாதுன்னு சொல்லி. அது எப்படி? ஆத்துல யார் வேணா குளிக்கலாமே, அதுல என்ன வெளியூர் உள்ளூர்? கரெக்ட், இதே வார்த்தை தான் நான் சொன்னேன். அதுக்கு தான் என் மேல நான் ஏவி விட்டுச்சு. தப்பாச்சே. பவுன் என்ன உனக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லன்னு நினைச்சுக்கிச்சா? அதானே. டேய் வாங்க ஆத்தங்கரைக்கு போலாம். இன்னைக்கு 2 நாள் பாத்துக்கலாம். மாமா போய்டாதீங்க, நான் இருக்கேன். வாங்க. ஓகே வாங்க. அந்த ஆளுதான் அசலூர்காரன். இது பொம்பளைங்க படுத்துறேன்னு உங்களுக்கு கூட தெரியாது. அந்த பக்கம் ஆம்பளைங்க படுத்துற இருக்கு. ரொம்ப அவசரம்னா அங்க போய் தப்பிக்க சொல்லு. அங்க தண்ணி தேங்கி இருக்கு.
இங்கதான் ஒரு தெளிவான நீரோட்டம் இருக்கு. அதனால இங்க தப்புனா தான் மின்னல் அடிக்கும், பளிர் வெண்மை கிடைக்கும்னு சொல்லுங்க. இது பாருங்கடா, இப்ப மரியாதையா நீங்க எல்லாம் இந்த இடத்த விட்டு கிளம்பல, எல்லாருக்கும் கடவுள் கழண்டுரும். எங்க கூட இருக்கிறது மிலிட்டரி. அவர்லாம் வாயால பேச மாட்டாரு, டப்புன்னு துப்பாக்கி எடுத்து சுட்டுவாரு. எங்க சூடு பார்க்கலாம், எத்தனை பேர் சுற்றுவார் பார்க்கலாம். இருங்க சரிடாப்பா, உன்கிட்ட அதுக்கு தகராறு, அந்த ஆளுக்கிட்ட துணி வாங்கிட்டு வா, நானே தப்பி கொடுத்துறேன். திடுதுப்புன்னு இறங்கி வர்றாங்கன்னா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. வாங்கடி, இந்தா புடிங்கடி, நல்லா ஆட்டி போடுங்கடி. என்னென்ன சுத்திக பட்டாளா பட்டாளா பட்டாளா, எங்கெங்க சுத்திக பட்டாளா பட்டாளா பட்டாளா, நீங்க சுட்டு முடிச்சது ரொட்டி என்ன ஊரு சொன்னாங்க, எங்க ஊருக்குள்ள உங்க தோசை சுட்டு தர சொன்னாங்க, இந்த ஆத்து பக்கம் எந்த வாக்க தேடிக்கிட்டு வந்தீங்க வந்தீங்க. என்னென்ன சுத்திக பட்டாளா பட்டாளா பட்டாளா, எங்கெங்க சுத்திக பட்டாளா பட்டாளா பட்டாளா. என்னென்ன சுத்திக பட்டாளா பட்டாளா பட்டாளா, எங்கெங்க சுத்திக பட்டாளா. என்னென்ன சுட்டேன்னு சொல்லட்டுமா 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 எப்படி சுட்டேன்னு காட்டட்டுமா 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 நான் சுட்டு முடிச்சது சூடு அடங்கல பாரேண்டி பாரேண்டி இன்னும் தோசை வடை மட்டும் சுட்டதில்ல கத்து தாயேண்டி நாயேண்டி அடி என்ன முறைக்கிற யாரை ஏக்கிற ஒத்திக்க பொத்திக்க டுப் 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 டுப். சப்பாத்தி போட்டேன், தோசை சுட்டேன், இது ஆப்பம், இது பணியாரம். மாமையிலே கண்ணடிச்சா மச்சுரிக்கு ஆசை வரும், ஆமாண்டி 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 மந்திரிச்சு நீ தெரிச்சா மசக்கையும் சேர்ந்து வரும். ஆமாண்டி 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 என்னோட துப்பாக்கி கூறாச்சு அது எத்தனை போகளை பார்த்தாச்சு, கட்டைய அழுத்தி நானாச்சு கொஞ்சம் கை வச்சு பாருடி நானாச்சு. மைனா குஞ்சே சொத்தாதடி மச்சான் கூறி தப்பாதடி, நேரம் வந்தா நீ தாண்டி என் ஜோடி. என்னென்ன சுட்டுன்னு சொல்லட்டுமா 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 எப்படி சுட்டுன்னு காட்டட்டுமா 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 நான் சுட்டு முடிச்சது சூடு அடங்கார பாரேண்டி பாரேண்டி இன்னும் தோசை வடை மட்டும் சுட்டதில்ல கத்து தாயேண்டி நாயேண்டி ஆடி என்ன முறைக்கிற யாரை ஏக்கிற ஒத்திக்க பொத்திக்க. டப் 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 டப். இன்னொரு தடவை என்ன தொட்டுக்கிட்டு விளையாட்டு பண்ண மரியாதை கிட்டுரும். டேய் பசங்களா, வெரி குட். பெத்த பொண்ணுன்னு நானா உனக்கு நகை நட்டு ஒண்ணு செஞ்சு போடல, ஏதோ ஆத்தாக்காரி
விட்டுட்டு போன பழசு பட்ட அடிச்சு நீயா ஒரு தோடு தொங்கட்டான்னு பண்ணி போட்டுக்கிட்ட. அத கூட இன்னைக்கு அடமான வைக்கிற அளவுக்கு பண்ணி விட்டேனே நான். சரி விடு, நம்மளுக்கும் ஒரு நல்ல காலம் பிறக்கும்னு சாமியை வேண்டிட்டு படுக்கலாம். என்னத்த சாமியை வேண்டிக்கிறது? கொடுக்கறதையும் கூரையை பொத்துக்கிட்டு கொட்டும்னு சொல்லுவாங்க. நமக்கு தினசரி கூரையை பிச்சுக்கிட்டு இருக்கிற நகை நட்டு மான மரியாதை ஒன்னா போய்கிட்டே இருக்கு. என்னது கூரை மேல நடந்த சத்தம் இருக்குது? ஒரு தன்னால பிரியுது. பணம் அப்பா மேலே யாரும் இல்ல, கண்ணு கெட்டதோட ஒருத்தரையும் காணா. பின்ன எப்படி இந்த பணம்? என்னமா அது கட்டாச்சி? இதுவும் அது கூட தான்ப்பா விழுந்தது. அப்படியா? படி படி, பணத்தையும் போட்டு கடுதாசி யார் எழுதிருக்கான்னு பாப்போம். பால்கார கவுண்டரே, உங்கள் புலம்பல் கூரை தெய்வமான என் காதுகளுக்கு எட்டியது. அதனால் தான் நான் பணத்தை கொட்டினேன். உங்கள் கடனையும் அடைத்து அடமானம் வைத்துள்ள சூடாமணியின் தோட்டையும் திருப்பிக் கொள்ளவும் நான் அவ்வப்போது வந்து உங்கள் துயரை தீர்ப்பேன். ஐயோ, என்னத்த சாமின்னு சொல்லிவிட்டானே. தப்பு தப்பு தப்பு. என் கூற தெய்வமே, கருணையா கருணையம். அம்மா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். நான் தான் கோயிலுக்கு போறேன்னு சொல்றேன்ல, நீ வீட்டுக்கு போ போ. ஏண்டா இந்த விளையாட்டு போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. போட்ல ஏறி அக்கறைக்கு போய் வேற ஏதாவது விளையாட்டு விளையாடலாமா? நம்ம கிட்ட இருக்குடா. கமான் மாமா, விளையாட்டு ஏன் போர் அடிக்கல? இப்ப புரியுது. புரியுதல? வாடா. ஏய் பசங்களா, ஒண்ணு இல்ல, உங்களுக்கு எல்லாம் ஒரு கதை சொல்லட்டுமா? அதாவது இந்த இலவு காத்த கிளின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிலவு காத்த கிளியா? நிலவு காத்த கிளி இல்லடா, இலவு காத்த கிளி. டேய், யாராவது செத்து போயிட்டாங்கன்னா அவங்க வீட்ல இலவுக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, அத சொல்றாரு. அதானே மாமா? அட போங்கடா. இலவுன்னா இலவ மரம். அந்த இலவ மரத்துல வந்து நிறைய காய் காய்ச்சி காய்ச்சி பச்சை பச்சையா தொங்கிட்டு இருந்தது. ஒரு கிளி அந்த மரத்துல வந்து உட்கார்ந்தது. உட்கார்ந்த கிளி வந்து, அடடே இந்த மரத்துல இவ்வளவு காய் இருக்கு, இது என்னைக்காவது ஒரு நாளைக்கு கனிஞ்சு பழமாகும், அப்ப நம்ம ஆசிரியரை கொத்தி திருக்கலாம்னு ஆசைப்பட்டுக்கிட்டு அந்த மரத்திலேயே அந்த கிளி உட்கார்ந்துட்டே இருந்துச்சாம். அது உள்ள இருக்கவங்களுக்கும் கேட்கணுங்கிறதுக்காக சத்தமா சொல்றேன். திடீர்னு ஒரு நாள் அந்த காய் பட்டுன்னு வெடிச்சு பஞ்சு பஞ்சா பறந்ததான். அப்பதான் அந்த கிளி நினைச்சதான், ஐயோ இத்தனை நாள் முட்டாள்தனமா காய் கனியாகும்னு சொல்லி உட்கார்ந்து இருந்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு. அந்த மாதிரி உங்க ஊர்ல கூட ஒரு கிளி காத்துட்டு இருக்கு, தங்க கிளி. அதே கிளிதான். இருக்கும் இடத்தை விட்டு எங்கெங்கோ அலைகின்றாய் தங்கமே, ஏ யான தங்கமே, ஏ பவுனு தங்கமே.